மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரான் அதிரடியாக ஜோர்தான், பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்கா இராணுவ தளங்கள் மீது அதிரடியான தாக்குதல். இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்புக்கு பயன்படுத்துகின்ற ஏவுகணைகள் தீர்ந்ததால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு திண்டாட்டம். ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா காமெனி இறந்து விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையான யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கோ என்ற ஐயம் தோண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவோடு இரவாக ஈரான் அதிரடியாக அமெரிக்காவினுடைய குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்தானில் இருக்கின்ற இராணுவ தளங்கள் மீது குரூஸ் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அதிரடியாக நடத்தி முடிச்சதுல மீண்டும் ஒரு பதட்ட சூழல் உருவாகி இருக்கு. குறித்த இராணுவ தளங்கள் என்னென்ன இலக்கு வைக்கப்பட்டிருக்கு, எவ்வகையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது புரட்சிகர காவல் படையினர் அறிக்கையாக இப்போது வெளியிட்டிருக்காங்க. குவைத் நாட்டில் இருக்கின்ற மீனா அப்துல்லா என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் உள்ள குறித்த கட்டிடத்தின் மீது அதிரடியான தாக்குதல் நடத்தியதாகவும் இப்போது அது பலத்த சேதத்துக்கு உள்ளானதாகவும், ஜோர்தானில் இருக்கின்ற அஷ்ரக் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ தளத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிமருந்து காப்பகம் மற்றும் ஆயுத கிடங்குகள், F-18 என்று சொல்லப்படுகின்ற விமானங்கள் நங்கூரம் இடப்படுகின்ற பலங்கள் மீது அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டதாக இப்போது உத்தியோகபூர்வமாக புரட்சிகர காவல் படையினர் தமது அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் எவ்வகையான எச்சரிக்கையை அதில் குறிப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவினுடைய நேச நாடுகள் அதனுடைய வான்பரப்பையும் அதனுடைய நிலப்பரப்பையும் கொடுப்பதன் காரணமாகத்தான் இந்த ஒரு யுத்தம் விரிவடையுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்காவுடைய நேச நாடுகள் புரிந்து கொள்ளணும். அமெரிக்கா தனது விரோத நடவடிக்கை நிறுத்தாத வரையில ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட மாட்டாது. ராணுவ நடவடிக்கையின் மூடாக ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா திறக்க நினைக்கிறது என்பது பகல் கனவு. ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்தால் அனைவருக்குமாக திறக்கப்படணும், இல்லண்டா மூடப்படுவதாக இருந்தா அனைவருக்குமாக மூடப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக ஈரான் அதிரடியாக அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது இந்த ஒரு தாக்குதல் மேற்கொண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் இரவு முழுக்க அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள், ட்ரோன்கள், போர் கப்பல்கள் அனைத்தும் இணைந்து ஈரானுடைய கடல் பிரதேசங்களில் பல்வேறு இலக்குகள் மீது சுமார் 7 மணி நேர தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த ஒரு தாக்குதல் குறித்து இப்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழமையாக அமெரிக்கா குறிப்பாக 1 மணி நேர தாக்குதலை நடத்தி முடிச்சிருவாங்க. ஆனா இந்த தாக்குதல் 10 மணிக்கு தொடங்கி 5 மணி வரைக்கும் இந்த தாக்குதல் நடந்தேறியதாக சொல்லப்படுது. குறித்த தாக்குதல்கள் இலக்காக எது அமைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ தளங்கள், ஏவுகணை ஏவுதளங்கள், இவைகளை பாதுகாக்கின்ற பல்வேறு இராணுவ நலங்கள் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தியாக இப்போது அமெரிக்கா அறிவிச்சிருக்குது. ஈரான் தரப்புல இந்த தாக்குதலுடைய சேதாரம் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளிவராத சூழ்நிலையில் தான் அதிரடியாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம், ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்தா அனைவருக்கும் திறக்கப்படணும், மூடினா அனைவருக்கும் மூடப்படணும் அப்படி ஒரு வாசகத்தை சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியை இதுக்கு பிறகு கடற்போக்குவரத்துக்கு, கப்பல் போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஈரானிய புரட்சிகர காவல் படையினர் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க. கடந்த காலம் போலவே அமெரிக்கா அதிரடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மற்றொரு கடல் வழி முற்றுகையை இப்போது அமெரிக்கா மேற்கொண்டிருக்கு. இதனோட நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி அமெரிக்கா தெளிவுபடுத்திருக்கு. அதாவது, ஈரானுடைய துறைமுகங்களுக்கு அடிப்படை பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற கப்பல்களை தவிர வியாபார வணிக நோக்கில் எந்த ஒரு கப்பலும் உட்பிரவேசிக்க முடியாது, அங்கிருந்து எந்த ஒரு கப்பலும் வெளியேற முடியாது, அப்படியான ஒரு முற்றுகையை வைத்திருக்கிறோம். ஏனைய கப்பல்கள் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு நிபந்தனை அடிப்படையில் தான் இந்த ஒரு முற்றுகை மேற்கொண்டதாக அமெரிக்கா இப்போது அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கிடங்க இப்போது ஈரானுடைய 4 கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதோடு ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அண்மித்த பகுதியில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அதனுடைய பாதைகளை மாற்றும்படி அமெரிக்கா சொல்லியிருக்கு. இந்த கப்பல்கள் எல்லாமே ஈரானுடன் தொடர்பில் உள்ளவை. அந்த கப்பல்கள் ஈரானுடைய துறைமுகத்துக்கு செல்ல இருந்த கப்பல்களை தான் இப்போது அமெரிக்கா கடல் முற்றுகையினூடாக இப்போது அவைகளுடைய பாதைகளை மாற்றி அமைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து தான் ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது எண்ணெய் வியாபாரத்துக்கு அமெரிக்கா தடை விதிக்குமாக இருந்தால் அனைத்து நாடுகளுக்குமான தடையை நாம் விதிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் எமது கட்டுப்பாட்டை மீறி எந்த ஒரு கப்பலும் ஹோர்முஸ் ஜலசந்தியினூடாக பயணிக்க முடியாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விட்டுத்தான் முற்றுமாக மூடியிருக்கிறோம் என்ற அறிவிப்பை இப்போது ஈரான் வெளியிட்டிருக்கு. இந்த ஒரு கடல் வழியை முற்றுகையை அமெரிக்கா மேற்கொண்டதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹோர்மஸ் ஜலசந்தியினுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம், இதற்காக 20% வரியை நாங்கள் நிர்ணயிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே உலக நாடுகள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை விமர்சித்து பல்வேறு கண்டனங்களை வெளியிட ஆரம்பித்தாங்க. உடனடியாக சுதாகரிச்சு கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எப்படியான ஒரு பெல்ட்டி அடிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்மஸ் ஜலசந்தியில பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம், ஹோர்மஸ் ஜலசந்தியை நாங்கள் திறந்துடுவோம், அந்த பாதுகாப்பை வழங்குவதற்கு பிரதிபலனாக பிரதி உபகாரமா நீங்க எமது நாடுகளில் வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சாரு ஒரு பெல்ட்டியை. இந்த யுத்தம் நிறைவுக்கு வராமல் இருப்பதற்கான காரணமே, பேச்சுவார்த்தை என்ற ஒரு விஷயமும் நிறைவடையாமல் இருப்பதற்கு காரணமே இவருடைய பிசினஸ் மைண்ட் தான் எந்த ஒரு விஷயமும் விமர்சனமாக முன்வைக்கப்படுது. இப்போது வந்து ஏதோ ஒரு வகையில் ஈரான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்கா ஈரானுடன் வர்த்தக தொடர்பில் இருந்த 50 நிறுவனம் மற்றும் தனிநபர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு எதிராக பல்வேறு தடைகளை இப்போது அமெரிக்கா விதிச்சிருக்கு. இப்போது கடல்ல எண்ணெய் பரிவர்த்தனையில் இருக்கின்ற 10 கப்பல்களுக்கு 10 நாள் காலக்கெடு கொடுத்திருக்காங்க. 10 நாளைக்குள்ள உங்களோட வணிகத்தை முடிச்சுட்டு உங்களோட வணிகத்தை நிறுத்திடணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் இப்போது அமெரிக்கா விட்டிருக்கு. இப்போது சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கடிதத்தை வந்து காங்கிரஸுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான யுத்தம் தொடங்கப்பட்டதாகவும் அந்த யுத்தத்தை கூடிய சீக்கிரம் நிறைவுக்கு கொண்டு வருவதாகவும் ஈரானை அடிபணியை சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஒரு போரை தான் தொடங்குவதாகவும் கடிதத்தினூடாக அறிவிச்சிருக்கிறாரு. இப்போது ராணுவ தரப்புக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படணும், ஆனா எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. எதற்காக என்ன கிணறுகள் மீது தாக்குதல் நடத்துவதை இவர் தவிர்க்க சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடையினூடாகவும் இந்த தடையை விலக்குவதனூடாகவும் அமெரிக்க ஜனாதிபதி அவர் சார்ந்தவங்க பாரிய அளவுல வியாபாரங்களை செஞ்சு கொள்வாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்போது வந்து என்ன கிணறுகள் மீது தாக்குதல் நடத்திராதங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. மனுஷருக்கு கூழுக்கு மாசை அதே போல மீசைக்கு மாசை அப்படின்ற மாதிரி தான் யுத்தத்தை செய்யணும், என்ன கிடங்குகள் மீது தாக்குதலை நடத்திடக்கூடாது, ஏதோ ஒரு வகையில பொருளாதார நெருக்கடிகள் ஒன்று பண்ணி ஈரான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு அறிவுறுத்தலையும் தனது ராணுவத்துக்கு வழங்கியிருக்கிறாரு. அதுபோக இந்த ஒரு யுத்தம் பரந்துபட்ட யுத்தமாக வியாபிக்காமல் இருக்கும் வகையில் தாக்குதலை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு யுத்தம் மூணு பட்சத்தில் நிச்சயமாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும். அப்படி தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ஏஆர் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்துகின்ற ஏவுகணைகள் இப்போது கையில் இருப்பில் இல்லை என்பதனால இந்த ஒரு யுத்தத்தில் இஸ்ரேல் வாங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதனால பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அந்த ஒரு விஷயத்திலும் கருத்தில் கொண்டு தாக்குதல்களை ஒரு பரந்துபட்ட யுத்தத்துக்கு வழிவகுக்காத வரையில இந்த தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலையும் சொல்லியிருக்கிறாரு. இப்போது இஸ்ரேலுடைய இந்த குறித்த ஏவுகணை கையிருப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 தான் இருக்குதாம், 1000 கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் இப்போது இஸ்ரேல் அடங்கி போய் இருப்பதற்கான காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு உளவு தகவல் சொல்லப்பட்டதன் காரணமாகத்தான் இப்போது வந்து பரந்துபட்ட யுத்தத்துக்கு போக முடியாது, பேச்சுவார்த்தைக்கு ஈரானை கொண்டு வர முடியாது, கடல் முற்றுகை தவிர்க்க செய்வதற்கான வழிகளும் கிடையாது. இறுதியில் வந்து அமைதியான முறையில் ஓய்வெடுத்து சிறு சிறு தாக்குதல் நடத்தி அமெரிக்கா ஈரானை மிரட்டுகின்ற காரியத்தை செய்து வருது. காரணம் என்னடா, பேச்சுவார்த்தை கொண்டு வந்துடும், யுத்தத்தை முடிச்சுட்டு தான் ஒரு வீர சூரன் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு போயிடணும் என்ற கனவோடு தான் இப்போது இந்த யுத்தத்தில் களம் கண்டிருக்காங்க. ஈரானுடைய அடுத்த நகர்வு என்ன என்பது குறித்து இப்போது அமெரிக்காவுடைய உளவு தகவல்களில் எந்த ஒரு தகவலும் இல்லைன்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு செவ்வியை வழங்கியிருக்கிறாரு. ஊடகங்களை கேட்டிருக்கிறாரு, ஈரானுடைய அடுத்த நகர்வுகள் என்ன, அவர்களிடம் கையிருப்பில் இருக்கின்ற ஆயுதங்கள் என்ன, ட்ரோன்கள் எத்தனை இருக்கு, ஏவுகணைகள் எத்தனை இருக்கு, அந்த ஏவுகணை வச்சு தான் இந்த யுத்தத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, இதோட எண்ணிக்கைகள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேட்ட நேரம் மௌனமாக இருந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமே கடந்து போயிருக்கிறார். இருந்தாலும் இப்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய அடுத்த நகர்வுகள் பற்றி அமெரிக்காவிடம் எந்த உளவு தகவல்களும் இல்லை என்பது மட்டுமல்லாம கையிருப்பில் இருக்கின்ற ஆயுதங்கள் என்ன, எவ்வகையான அடுத்த தாக்குதலுக்கு ஈரான் தயாராக இருக்கிறது என்ற எந்த ஒரு தகவல்களும் இல்லாத சூழ்நிலையில் தான் இப்போது ஒரு கண் துடைப்புக்காக ஒரு முற்றுகை, கண் துடைப்புக்காக ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்க ஜனாதிபதி தாக்குதல்கள் நடத்தி வராது, எப்படியாவது ஈரானை அடிபணியை செய்யணும் அப்படின்றதுக்காக இப்போது ஈரான் விடுகின்ற மிரட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ராணுவ நடவடிக்கைகளால் ஹோர்மஸ் ஜலசந்தியை திறக்க முடியாது. ஹோர்மஸ் ஜலசந்தியை திறக்கணுமாக இருந்தால் அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தேர்வும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்மஸ் ஜலசந்தியுடைய ஏகபோக உரிமை ஈரானுக்கு தந்துட்டு பேச்சுவார்த்தை கச்சிதமாக நடத்தி முடிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இப்போது அமெரிக்காவுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கு. அதுபோக இப்போது அமெரிக்க ஜனாதிபதி இந்த யுத்த கெடுபிடிக்குள்ள அதிரடியான ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா ஹாமினி அவங்க
இறந்து விட்டதாக 90% தாம் நம்புவதாக இப்போது ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அதை முடிவு கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி உலகறிய செய்யணும், உலகத்துக்கு சொல்லணும், இந்த யுத்தத்தை நிறைவு கொண்டு வரணும் என்ற ஒரு ஆசையில தான் இப்போது பல்வேறு விஷயங்களை பேசுறாரு, பல்வேறு நடவடிக்கை எடுத்து பார்க்கிறாரு. இறுதியில எதுதான் கைகூடும் என்பது தெரியல, பொறுத்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.